சரி, விடாமுயற்சியோட கதை என்னன்னு ஒவ்வொரு கதையா ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப அதனுடைய அப்டேட் வரட்டும், குறிப்பா டீசர் வரட்டும், ட்ரெய்லர் வரட்டும், அதன் பிறகு தெரிஞ்சுக்கலான்ட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க, விடாமுயற்சி மே 1 தள்ளி போகுது. ஃபுட்பால் அகடிலாம் பொங்கலுக்கு இறங்குது. நாம கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம். ஓகே, என்ன ப்ராப்ளம் தெரியல. இது லைக்கா தரப்புல பிரச்சனையா அது இயக்குனர் தரப்புல இதுவா அப்படின்னு அஜித் தரப்புல அவர் வேலையை அவர் முடிச்சு விட்டாருங்க. ஆனாலும் விடாமுயற்சி தள்ளி தான் போகுதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது தொடர்ந்து ரசிகர்கள் விடாமுயற்சி மேலதான் ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன் அஜர்பைஜானை இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அஜர்பைஜானுக்கு போயிட்டு பல பிரச்சனைகள், சீதோஷ நிலை ஒத்துக்கல, அங்க இருந்தவங்க அங்க போனவங்க சீக்காச்சு, குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மிலனுடைய அந்த மரணம், இதெல்லாம் தாண்டி சரி எதுக்கு இந்த லொகேஷன் தேர்ந்தெடுத்தாங்க போது இந்த டீசரை பார்க்கும்போது அப்பட்டமா அக்மார்க்கா இந்த லொகேஷன் தாங்க போறோம் அப்படின்னு சூப்பரா. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து